உங்ககிட்ட யாராச்சும் வந்து ஒரு நாட்டுக்கு நீங்க 5 வருஷம் ராஜாவா இருக்கலாம், 5 வருஷம் உங்க இஷ்டப்படி அந்த நாட்டை ஆட்சி செய்யலாம். ஆனா 5வது வருஷம் முடிஞ்ச அடுத்த நாள் உங்களை அமேசான் மாதிரியான கொடிய விலங்குகள் இருக்கிற காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்க இருந்து திரும்பி வர முடியாது. இந்த கண்டிஷனோட ராஜா ஆகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்க ஏத்துப்பீங்களா? இதுக்கான பதில எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் ஒரு நாட்டுல இருந்திருக்குது. அந்த சட்டப்படி யார் வேணாலும் அந்த நாட்டுக்கு ராஜா ஆகலாம். ஆனா அந்த பதவி 5 வருஷம் மட்டும்தான். 5 வருஷம் முடிஞ்ச அடுத்த நாளே அந்த ராஜாவை ஆத்தோட கரைக்கு மறுபுறம் இருக்கிற காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த காட்டுல மனுஷங்களே கிடையாது, ரொம்ப கொடிய விலங்குகள் மட்டும்தான் இருந்திருக்குது. அந்த ராஜா காட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும், காட்டு விலங்குகள் எல்லாமே ராஜாவை கொன்னுடும். இந்த சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறவங்க மட்டும்தான் சிம்மாசனத்துல உட்காரவே முடியும். ஸோ ராஜாவா இருக்கிறவங்களோட தலையெழுத்து 5 வருஷத்துக்கு அப்புறம் கட்டாய மரணம். இந்த கடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாருமே அந்த பதவிக்கு ஆசைப்படாம இருந்திருக்காங்க. இந்த காரணத்தினாலேயேவும் அந்த சிம்மாசனம் பெரும்பாலும் காலியாவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகதான போறோம், அதுக்கு ராஜாவாவே சாகலாமேன்னு பதவி ஏத்துக்கிறதும் நடக்கும். அதுலயும் பாதி பேரு இடையிலேயே வயது முதிர்ச்சி காரணமா இறந்தும் போயிடுவாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஒருத்தன் அந்த நாட்டுக்கு ராஜாவா முடிசூட்டிக்கிறான். நாட்டையும் நல்ல விதமாவே ஆட்சி பண்றான். அந்த ராஜாவோட ஆட்சி காலமும் முடியுது. அன்னைக்கு ராஜா ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற காட்டுக்கு போக வேண்டிய நாள். அவனை வழி அனுப்புறதுக்கு நாடே திரண்டு வந்து நிக்குது. ராஜாவும் வர்றான். நல்ல சிறந்த ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு நகைகளையும் போட்டுட்டு தலையில கிரீடம் சூடி தங்க வாள் எடுத்துட்டு மக்கள் முன்னாடி வந்து நிக்கிறான். இன்னும் 1/2 மணி நேரத்துல சாக போறான், அதுக்கு இவ்வளோ அலங்காரமா அப்படின்னு மக்கள் வாயை பழந்துட்டு நிக்கிறாங்க. தான் ஏறி போக போற படகை பார்த்துட்டு மன்னன் கோபத்தோட கத்துறான். ஒரு மன்னன் செல்லும் படகா இது? இன்னும் பெரிய படகை கொண்டு வாருங்கள். நான் நின்று கொண்டா செல்வது? சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு கட்டளையிடுறான். உடனே காரியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது. கொஞ்ச நேரத்திலேயே நல்லா அலங்காரம் செஞ்ச படகு ஆத்து நீரை கிழிச்சுக்கிட்டு மறுபக்கமா பயணிச்சுக்கிட்டு இருக்குது. மக்கள் எல்லாரும் திகைச்சு போய் பார்க்க மன்னன் கையசைச்சுட்டே பயணத்தை தொடர்றான். இந்த நேரத்துல ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது படகோட்டி தான். காரணம் என்னன்னா, இது வரைக்கும் அவன் மறுகரைக்கு அழைச்சிட்டு போன எந்த மன்னனும் இவ்வளோ மகிழ்ச்சியா போனது கிடையாது. எல்லாரும் அழுது புரண்டு புலம்பிக்கிட்டே போவாங்க. இந்த ராஜாவோ இவ்வளோ சந்தோஷமா வர்றாரே, என்ன காரணமா இருக்குன்னு யோசிச்சு ஒன்றும் புரியாம மன்னன் கிட்டேயே, மன்னா எங்க போறீங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். உடனே மன்னனும், தெரியுமே, மறுகரைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க போனவங்க யாரும் திரும்பி இந்த நாட்டுக்கு வந்ததில்ல, அதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குறான். தெரியுமே, நானும் இந்த நாட்டுக்கு திரும்பி வரப்போவதில்லையே அப்படின்னு மன்னர் சொல்றாரு. அப்புறம் எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு படகோட்டி கேக்குறான். அதுக்கு மன்னன் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. அதுவா, நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? ஆட்சிக்கு வந்த 1 வருஷம் முடிவுல 1000 வேட்டைக்காரங்களை அந்த காட்டுக்கு அனுப்புனேன். அவங்க அங்க இருக்கிற கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொன்னுட்டாங்க. 2ஆம் ஆண்டு முடிவுல 1000 விவசாயிகளை அங்க அனுப்புனேன். அவங்க காட்டை திருத்தி உழுதாங்க. இன்னைக்கு அங்க ஏராளமான காய்கறிகளும் தானியங்களும் விளையுது. 3ஆம் ஆண்டு முடிவுல 1000 கட்டடக்கலை வல்லுநர்களையும் தொழிலாளர்களையும் அனுப்புனேன். அவங்க அங்க வீடு, வாசல், அரண்மனை, அந்தப்புறம், சாலைகள் எல்லாத்தையும் தயார் செஞ்சுட்டாங்க. 4ஆம் ஆண்டு முடிவுல 1000 அரசு அதிகாரிகளை அங்க அனுப்புனேன். நிர்வாகம் சீரடைஞ்சிருச்சு. இந்த 4000 பேரும் தங்களோட மனைவி குழந்தைகளோட அங்க போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் காட்டுக்கு போலப்பா, என்னுடைய நாட்டுக்கு போறேன். சாக போகல, வாழ போறேன். அதுவும் ஒரு மன்னனா ஆள போறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேணும்னா இந்த படகோட இப்படியே வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. இந்த கதை இங்க முடியுது. இந்த கதையிலிருந்து நம்ம ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த மன்னனோட வெற்றிக்கு என்ன காரணம்? நிறைய காரணம் இருந்தாலும் குறிப்பா நம்ம 2 மட்டும் சொல்லலாம். 1, 5 வருஷத்துக்கு அப்புறம் உயிர் வாழணும்,
அதுவும் மன்னனாவே வாழணும்னு அவன் முடிவு பண்ணது. ரெண்டாவது, அந்த முடிவை அடையிறதுக்காக திட்டமிட்டு உழைச்சது. இது மன்னனோட வெற்றிக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் தான். நம்ம எல்லாருமே வெற்றி பெறணும்னா நமக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கணும், அதுக்காக திட்டமிடணும். திட்டமிட்ட பின்னாடி அது ஜெயிக்கிற வரைக்கும் ரொம்ப கடுமையாகவும் அதே நேரம் புத்திசாலித்தனமா உழைச்சாலே போதும், நாம என்னைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.